அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அன்புமணி மீது ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக தர்மபுரி கூட்டத்தில் அன்புமணி பேசியது மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சி என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மிடையே காயத்ரி இணைந்திருக்கிறார். காயத்ரி, என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைத்து ராமதாஸ் பேசியிருக்கிறார்? சிவரஞ்சனி, அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இடையிலான இந்த வார்த்தை போர், ஏற்கனவே இந்த உட்கட்சி பூசல் விவகாரம், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. தொடர்ந்து அவர்கள் இருவரும் சமாதானமாக போவார்கள் என்ற ஒரு கருத்து நிலவியது. இந்த சூழலில் தற்போது ராமதாஸ் வெளிப்படையாக ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் அன்புமணி மீது பல்வேறு சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். ஒரு தலைவர் பண்பையே அன்புமணி ராமதாஸ் இழந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் பல்வேறு தவறுகளை செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் தான் தற்போது பேசுபொருளாக இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பிரியன் சார், நீங்க இணைப்புல இருக்கீங்க. இப்போ கட்சிக்குள்ள இருந்த உட்கட்சி விவகாரம் அப்படிங்கிறது வெளிப்படையாகவே ராமதாஸ் மூலமாக பகிரங்கமாக வெளிப்பட்டு இருக்கிறது, குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்கிறார். எப்படி பார்க்கலாம் இந்த விவகாரத்தை? இந்த கருத்து வேறுபாடுங்கிறது அந்த பாண்டிச்சேரியில நடந்த அந்த பொதுக்குழுவிலேயே வெளிப்பட்டு ஆக்சுவலா முகுந்தன் அப்பாயின்மெண்ட்ல அது வெளிப்பட்டது. ஆக்சுவலா அது தொடர்ந்து அந்த தகராறு அப்படியே நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நடுவில் திருவண்ணாமலை, அப்புறம் பல இடங்கள்ல அவங்க கூட்டம்லாம் நடத்தினாங்க. அப்புறம் பெரிய ஒரு மாநாடு, சித்ரா பௌர்ணமிக்காக ஒரு பெரிய மாநாடையும் நடத்தினாங்க. ஒன்றுபட்டு இருந்தா நடத்தினாங்க. ஆனால் அந்த மாநாடு நடத்துறதுல அன்புமணியோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அது ஒரு இடத்துல கூட ராமதாஸ் அன்புமணியை அப்ரிசியேட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த பாயிண்ட்ல அன்புமணிக்கு ரொம்ப வருத்தம். அதனாலதான் தருமபுரி கூட்டத்தில் பேசும்போது அன்புமணி, நான் என்ன தப்பு பண்ணினேன், எனக்கு ஒரு மாதமா தூக்கம் இல்லை போன்ற விஷயங்களை அவர் சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்போ இன்னைக்கு ராமதாஸ் விட்ட அறிக்கையில முதல் பேராலே அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த பிறகு அதை மேடையிலேயே மறுக்கிறாரு, பொதுவெளிக்கு கொண்டு வந்தது அன்புமணி அப்படின்றாரு. அது கரெக்டா இருக்கலாம். ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியோட நிறுவனர், 45 வருடங்கள் பாடுபட்டு அந்த கட்சியை நிலைநிறுத்தியிருக்காரு. அவருக்கு எல்லா விதமான உரிமைகளும் உண்டு, அது சந்தேகம் கிடையாது. ஆனால் தலைவர் இந்த பொறுப்பை அன்புமணிகிட்ட கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுன்னா அவரோட ஒப்புதலையும் பெற்ற பிறகுதான் அவர் அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலா அது வீட்டுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே பேசி அதை பண்ணிருக்கலாம். இத்தனைக்கும் முகுந்தன் அவருடைய பேரனா இருக்கார். குடும்பத்துக்குள்ளேயே பேசி அதை பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு வெளியில அனௌன்ஸ் பண்ணும்போது அன்புமணி அவரை கேட்காம சொல்லும்போது அவர் எதிர்வினை ஆற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாரு. அதுதான் தொடக்கமா இருக்கு. இப்ப நான் தான் நிறுவனம், நான் என்ன வேணா பண்ணுவேன், யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படி போன்ற விஷயங்களை மேடையிலேயே அவர் பேசுறாரு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நடக்கிற விஷயங்கள்லாம் ஜி.கே. மணி லாஸ்ட் வீக் என்ன சொன்னாரு, 2 பேருக்கு நடுவில் ஒரு சமாதானம் ஏற்பட்டு விட்டதுன்னாரு. நடுவில் ராமதாஸ் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினாரு. அதுல பல பேர் கலந்துக்கவே இல்லை. அப்புறம் வன்னியர் சங்க கூட்டத்தை கூட்டினாரு. அப்புறம் தொழிலாளர் அமைப்பை கூட்டினாரு. அப்புறம் சமூக சேவைன்னு ஒரு SSS ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க, வன்னியர் சங்கம் மாதிரி இன்னொரு அமைப்பு, அதை கூட்டினாரு. எல்லாரையும் கூட்டி இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி நான் அது மாதிரி அன்புமணியில ஒரு நடவடிக்கை எடுக்க போறேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் இன்னைக்கு விட்ட அறிக்கையில அன்புமணியை நீக்கலையே தவிர மற்றபடி எவ்வளவு தூரம் அவருடைய வருத்தங்களை தெரிவிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இந்த மொத்த விஷயத்தையும் பாத்தீங்கன்னா கட்சியில பிரமுகர்கள் ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க. இந்த தேர்தலை நோக்கி கட்சி போகும்போது 2 பேருக்கும் இடையில நடக்கிற இந்த விஷயங்களை குடும்பத்துக்குள்ள பேசிட்டு இருக்காம வெளியில கொண்டு இந்த மாதிரியாக பொது வெளியில போட்டு அலசுவது என்பது அந்த கட்சிக்குள்ள ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்குன்னு நம்ம பாக்குறோம். நாளைக்கு தேர்தலை நோக்கி போகும்போது கூட்டணி அமைக்கிறது போன்ற விஷயங்கள், வெற்றி பெறுவது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது கட்சிக்காரர்கள் எதிர்காலத்தை நினைச்சு அந்த கட்சியில தொடருவது குறித்து ரொம்ப கவலைப்படுகிறார்கள். சோ இது எவ்வளவு விரைவில் அவங்க இந்த பிரச்சனையை 2 பேரும் சரி பண்றாங்களோ அந்த அளவுக்கு வரப்போற தேர்தல் அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லாட்டி இந்த பிளவு என்பது இன்னும் பெரிதாகி கொண்டே போனால் கட்சி பெரிய பின்னடைவை 26 தேர்தலில் சந்திக்கும். நன்றி திரு பிரியன், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.